ஃபேக்ட் இருக்குது இல்லைங்க. சரி, ஏதோ ஒன்று அது ஒன்று தான் அப்படி நடந்துருச்சுன்னா எல்லா போராட்டத்திலையுமே அதான் நடந்துட்டு இருக்கு. போக்குவரத்து துறையிலையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, கல்வித்துறையிலையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த விவசாயங்களிலையும் வந்துட்டு உங்களால் ஒரு நெல்மணியை வந்து உங்களால் பத்திரப்படுத்த முடியல, அங்கேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மூடைக்கு 40 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, ஊழல் மட்டும் தானே நிறந்து கொண்டு இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில். வேற என்ன நடந்துகிட்டு இருக்கு? போர்க்கால அடிப்படையில் கோவில் நிலங்களை மீட்கவும் சொல்லக்கூடிய இந்த கோவில் அறநிலைத்துறை அமைச்சர் இவ்வளவு தூரம் நிலங்களை மீட்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட பல வருடங்களாக பஞ்சமி நிலத்தை மீட்டு தாங்கன்னு போராடக்கூடியவர்களுக்கு மீட்டு கொடுத்தாங்களா? அப்புறம் எதுக்கு அந்த SC/ST அமைச்சர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. 12 லட்சம் ஏக்கரு எவ்வளோ இது. சமீபத்தில் மதுரையில் முத்துராசா என்கிற சகோதரர் பஞ்சமி நிலத்துக்காண்டி போராடி நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பு வாங்கினவரை கூலிப்படையினரை வச்சு வெட்டிட்டாங்க. 2 கையும் வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருந்தார். அதுக்கு எந்த ஆக்ஷனுமே இல்லையே. FIR போட்டு அவங்களை கைது பண்ணாங்களான்னு கூட தெரியல. பேருக்கு 4 பேரை கைது பண்ணிட்டு மற்றவங்கள விட்டுட்டாங்களே. அப்போ போராடக்கூடியவர்களை ஒன்று வந்து திட்டமிட்டு இந்த திமுகவினர் வந்து எங்களை கேட்க யார் இருக்கா, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தானே. சமீபத்தில் சங்கரன்கோயில் MLA ராசா அவர்கள் ஒரு தொகுதிக்கு போகும்போது இவ்வளோ நாளாக வரவே இல்லை, இப்போ வந்து எதுக்கு என் ரேஷன் கடையை திறக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? அப்போ தொடர்ந்து திமுகவினர் வந்து புறக்கணிக்கப்படத்தானே செய்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. எப்படி போக முடியும்? இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கேயுமே வரல, இவ்வளோ நாளாக நீங்கள் தொகுதிக்கு போகலை, தொகுதிக்கு உண்டான மேற்பாடுகள் நீங்கள் எதுவுமே பண்ணலை, மக்களுக்கு எதுவுமே பண்ணலை. இப்போ புதுசாக இப்போ எலெக்ஷன் வந்து ஒன்று மட்டும் தொகுதிக்கு போனால் அப்புறம் மக்கள் கொந்தளிக்க தான் செய்வாங்க.